இனிய உறவுகளே எல்லாரும் கிராமத்துக்கு போயிடுறாங்க. முத்துக்கு மட்டும் சவாரி இருக்குது அப்படின்ட்டு அவரால் போக முடியல. அந்த சவாரி யாருன்னு பார்த்தா ரோகிணியோட கொழுந்தனார் இருக்கார் இல்லையா, அந்த கிருஷ்ணோட பெரியப்பாவும் பெரியம்மாவுங்க வந்து இவங்களோட 4 நாளைக்கு, அதாவது இங்கே முருகன் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி அண்ணே இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரவங்க நீங்கள் 4 நாளைக்கு கார் ஓட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால இங்கே வித்யாவும் ஏற்கனவே ரோஹிணிகிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே தாங்க. இப்போ 4 நாளைக்கு நான் அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு 4 நாள் இல்லாட்டினும் 3 நாளாவது அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்களா கிராமத்துக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அதிர்ச்சியான தகவல் காத்திருக்குது. பார்த்தா அங்கே இருக்கிறவங்க ரோஹிணி விட்டு சொந்தக்காரவங்கலாம் பார்த்துடுறாங்க. பாட்டி அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, என்னமாச்சு உன் பிள்ளைக்கு புள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, அந்த ஆள் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே ரோஹிணி புரிச்சா வயசானாலாம், அப்புறம் அவங்கள விட அவங்க அண்ணன்னா அது இன்னும் வயசானவள தான் இருக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே சென்னைக்கு போயிருக்காங்க. அதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் பார்க்குறாங்க, அப்புறம் உங்கள் சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு குழந்தை அப்படிங்கல, குழந்தையெல்லாம் இல்லை, குழந்தை இருந்துச்சு ஆனால் என் சின்ன பையன் தவறிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் உங்கள் மருமக அவள் போயிட்டா, அவள் ரொம்ப சின்ன பிள்ளைங்கிறனால மாட்டேன்ட்டு போயிட்டா, என் பிள்ளையோட வாழவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறாங்க. அப்படியா, அவங்கள நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கல்யாண ஃபோட்டோ காமிக்கிறாங்க. பார்த்துட்டு அப்படியே தூக்கி வாரி போடுது மீனாவுக்கு. ஐயோ இது நம்ம ரோஹிணி மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வர்றாங்க. வந்துட்டு தனியாக முத்துக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல, ஓஹோ இப்படி ஒரு கதை இருக்கா மீனா, ஆமாம் கரெக்டாக சொன்னாங்கல்ல ஊருக்கு போனால் ஒரு உண்மை வெளிவருன்ட்டு, அது இதுதானா, சூப்பர், இப்படி நடந்துட்டுருக்கா அப்படி சொல்லிட்டு, ஆனால் சரியான ஆளு கில்லாடி தான் மீனா அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படிங்க அப்படிங்கல, இரு இப்போ கூட பிள்ளை வர வேண்டி அங்கே வந்திருக்காங்களாம் பிள்ளைக்காண்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அப்போ அவங்க தான் இவங்களோ அப்படின்னு கேட்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ன பண்ணுறாரு, டீயை குடிச்சிட்டு வராரு. அவங்களும் பார்த்தா டீ குடிச்சிட்டு வர்றாங்க. போகலாமா அப்படிங்கல ஏற்றிக்கிறாங்க 2 பேரையும். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு காரை நிப்பாட்டிட்டு கேட்குறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கல, உங்கள் கூட பிறந்தவங்க வச்சவங்க அப்படிலாம் விவரத்தை கேட்க, என் தம்பிக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளையா பாருங்க அப்படின்னு கிருஷ்ண காமிக்க, இவன் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையில பார்த்தது ஒரு வயசாக இருக்கேல அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த உங்கள் தம்பி பொண்டாட்டி இதான்னு பாருங்க அப்படின்னு காமிக்க, ஆமாம் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாண குரூப் ஃபோட்டோவில் இருக்குது. பார்த்துட்டு ஆடி போகிறாரு. ஓ இவங்க எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை தெரியும், இருக்கட்டும், நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், தகவலை சொல்கிறேன், இப்போதைக்கு கொஞ்சம் இதை விடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, விடுங்க சார், இப்போ உங்கள் பிரச்சனையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டே இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டுட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாரு. மீனா நீ சொன்னது உண்மைதான் மீனா, இந்த கிருஷ்ணோட அம்மா அந்த கல்யாணி இதுதான், கல்யாணின்னு பேரை மாற்றி இன்னைக்கு ரோஹிணின்னு வச்சு, அப்பா என்ன இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்குது, என்னால் இங்கே இருக்க முடியல மீனா, இருக்க முடியல, நான் அவங்கள என் ஃப்ரெண்டுகிட்ட நான் ட்ராவல்ஸில் விட்டுட்டு நான் வர்றேன் உடனே அப்படின்னு சொல்லி அங்கே மாற்றி விட்டுறாரு. அவங்களும் சரின்னு, ஏன்னா செல்வம் இருக்கார் இல்லையா, அவளுக்குன்னா கை கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லலாம். செல்வம் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலாம், கொடுத்து தான் வைக்கணும். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து அங்கே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் பார்க்குறாங்க. ரோஹிணிக்கு பக்குங்குது. ஐயோ என்ன இவங்க 2 பேரும் நம்மளே பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேல, பார்த்தா முத்து என்ன பண்ணுறாரு, அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு கல்யாணி அப்படிங்கிறாங்க. கல்யாணியா அப்படின்னு திரும்பி பார்க்குது. இது ஏன் கல்யாணின்னு திரும்பி பார்க்குது, மீனா பார்க்குது. நீங்கள் ஏன் கல்யாணம்னு திரும்பி பார்க்குறீங்க, இல்லை இங்கே யாரும் கல்யாணின்னு இல்லையே, யாரை கூப்பிட்றாருன்னு பார்த்தேன், அவ்வளோதான், அட்டை அப்பா கீழே விழுந்தாலும் மண் ஓட்டலைங்கிற மாதிரி போகிறத பாரு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கல்யாணி ராகத்தில் ஒரு பாட்டு பாடினா சூப்பராக இருக்கும்ல, ஏண்டா செல்வம் அப்படின்னு ஃபோனில் பேசிட்டு போகிறாங்க. ஒன்றுமே புரியல இவங்களுக்கு. அடுத்து பார்த்தா அங்கே அதே மாதிரி அங்கே அவங்க அப்பாவுக்கு திதி சொல்கிறாங்க இல்லையா, இங்கே ஒரு வேலை இருக்குது, ஆர்டர் முக்கியமானது வந்திருக்கு, அங்கேருந்து எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஊர் தானா, நான் பக்கத்து ஊர் தான், நான் போயிட்டு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, என்னடி இங்கே வந்து கொஞ்சம் நிம்மதியாக எல்லோரும் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா நீ என்ன அங்கே போகிற அப்படின்னு பாட்டி சொல்ல, விஜயாவும் திட்டுது, இங்கே பாரு நீங்கள் தானே இரு, அதெல்லாம் வேலையெல்லாம் வேணாம், நான் தானே அந்த காசை வாங்கிக்க போகிறேன், எனக்கு ஒன்று காசு வேணாம், நீங்கள் இரு அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ ஆண்டி பணம் பேய் பிடிச்சவன் இன்னைக்குன்னு வேணாங்கிறாளே, நான் வந்துடுறேன், 1 மணி நேரத்தில் கூட வந்துடுவேன், அங்கேருந்து எனக்கு கால் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நான் போகலைன்னா அப்புறம் கெட்ட பேர் ஆயிரும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புது. முத்து என்ன பண்ணுறாங்க, விடுங்க பாவம் தொழில் தான் முக்கியம், நீங்கள் போங்க பார்லரம்மா அப்படிங்கிறாங்க. என்ன நம்மளை போக சொல்கிறான், சரி எதுவோ நமக்கு நல்லது தான் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா நான் கிளம்புறேன், ஐயோ பார்த்து மாட்டிக்காதீங்க, அவள் தான் நம்மக்கிட்ட மாட்டிடுச்சு, அப்புறம் நம்ம அவகிட்ட மாட்டுறது அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. ரோஹிணி திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க.
திருட்டுறேன் ஏதோ பண்ண போகிறத பாரு அப்படின்ட்டு பின்னாடி போகிறாரு. அங்கே பார்த்தா தண்ணி இருக்கிற இடத்துலான இதெல்லாம் திதி பண்ணுவாங்க. அங்கே கொண்டே உட்கார வச்சுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உட்காடுறாங்க, ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அடிப்பாவி யாருக்கோ திதி பண்ணுது. அங்கிட்டு பார்த்தா பாட்டி, அப்புறம் ஐயருக்கு பின்னாடி கிறிஷு. அடப்பாவி எல்லாரும் நிற்கிறாங்க. என்ன இது, இந்த அம்மா உட்காந்துருக்கு, இது இந்த பொண்ணா, இவங்க அப்பாவா? ஓஹோ, சரி முத்து எட்ரா வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து முடிச்சிடுறாரு. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்ப போகிறாரு முத்து. கரெக்டாக கிறிஷு பார்த்துட்டு அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டுறான். கூப்பிட்ட கூட ஆஹா மாட்டுச்சா பச்சை கிளின்னு திரும்ப அவங்களும் யாரை கூப்பிட்றான் அப்படிங்களா? ஐயோ இவன் சும்மாவே இருக்க மாட்டானம்மா அப்படின்னு நடுங்கி போகுது. பக்கத்தில் வந்துடுறாரு. என்ன பார்லரம்மா, ஏதோ அர்ஜென்ட்டு வேலை போகிற காரியம் அப்படி இப்படின்ட்டு வந்தீங்க, இங்கே வந்து என்ன திதி பண்ணிட்டு இருக்கீங்க? திதி அப்படின்னு கேட்க, தம்பி அது வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல அங்கிள் வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ரோஹிணி அப்படியே சமாளிக்குது. அது வந்து முத்து இவங்க பொண்ணு மாதிரின்னு என்னை சொன்னாங்க, அவங்க பொண்ணு வரலையா, அதனால பொண்ணு இடத்துல நான் உட்கார வச்சு பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான் அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஓ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் நல்லவங்களா, பண்ணுவீங்களா? என்ன கல்யாணி எனக்கு என்ன எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? இன்னைக்கு இருக்கு கச்சேரி அப்படின்னு கிளம்ப காலில் படார்னு விழுகிறாங்க கிருஷ்ணம்மா. தம்பி 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 எங்களுக்காக என் பொண்ணை மன்னிச்சிருங்க, அவள் ரோகிணி இல்லை கல்யாணி தான் அப்படிங்கிறாங்க. அப்போ கல்யாணி தானே, ரோகிணி இல்லை இல்லை ஆமாம் தம்பி அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாரு. ஏன் பார்லரம்மா எதாக இருந்தாலும் அப்படியே நேர்மை நீதிங்கிற மாதிரி பேசுவீங்க, எங்களை மூக்க நுழைக்காதீங்க, எங்கள் விஷயத்தை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களே, இப்போ சொல்லுங்கள் எங்கள் விஷயத்தை தலையிடாதீங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கல. ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்காங்க. அவங்களும் படார்னு காலில் விழுகிறாங்க. முத்து என்னை மன்னிச்சிரு முத்து, என்னை மன்னிச்சிருங்க முத்து, மன்னிச்சிருங்க, எல்லாம் உங்கள் அண்ணனுக்காக தான், என் வாழ்க்கையே சீரழிஞ்ச வாழ்க்கை, அம்மா தான் உங்கள்கிட்ட கதை சொன்னாங்களே அந்த கல்யாணி நான் தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி நான் தான் தம்பி அவள் வாழ்க்கைக்கு எடுத்துட்டேன், அவள் ரொம்ப கெட்டவெல்லாம் இல்லை தம்பி, நல்லவ தான். ரொம்ப கெட்டவல்ல நல்லவ தான். சிட்டிக்கிட்டெல்லாம் ஆளை சொல்லி இந்த மாதிரி கார் சாவி எடுக்க வச்சதுன்னு என்னென்ன ஃப்ராட்த்தனை பண்ணியிருக்கு தெரியுமா? அது எல்லாமே உங்கள் அண்ணன் கூட வாழணுங்கிறக்காக தான். அப்போ உண்மையை சொல்லியிருக்கொண்டே தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் எங்கள் அம்மா மன்னிச்சிருங்க எனக்காண்டி அப்படிங்கிறாங்க. உன்னை கூட ஒட்ட விடாமல் பண்ணாலடா உங்கள் அம்மா, அதை மன்னிக்கவே முடியலையடா. நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம், உங்கள் அம்மாவையும் ஒன்றையும் எங்ககிட்ட ஏன்டா பிரிக்க நினைக்கணும், எல்லாம் மனோஜ் அப்பாக்காக தான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்பான்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ப்ளீஸ் சித்தப்பா நீங்கள் எங்கள் அம்மா மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான் பாரு ஒரு போடு. அதனால முத்துனால ஒன்றும் பண்ண முடியலை. அப்புறமா பார்க்குறாங்க, உன்னை மாதிரி ஒரு மனுஷன் என்னை பார்த்ததே இல்லை, எப்போவுமே ஒரு மனுஷங்களை நம்பி வாழ பார்த்துக்கோ, என் பொண்டாட்டி கோணத்தை தெரிஞ்சும் அவகிட்ட கூட உண்மையை சொல்லணும்னு நினைக்கல, உங்கள் அம்மா கூட எங்களை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, முத்து மீனா நல்லவங்க சொல்லுன்னு சொல்லியிருக்காங்களே, ஆனால் நீ சொல்லவே இல்லையே பார்லரம்மா அப்படின்னுட்டு முத்துன்னு அழுகிறாங்க. பார்க்குறாரு, இனிமேலாச்சும் பொய் பேசாமல் உண்மையோட வாழ்கிற வழியை பாரு, உங்கள் அம்மா உங்கள் பிள்ளை 2 பேருக்கு உண்மையாக இருக்க பாரு, அப்புறம் இந்த மனோஜுக்கு உண்மையாக நான் மனோஜுக்கு உண்மையாக தான் இருக்கேன், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முத்து அப்படிங்கிறாங்களா, இது வரைக்கும் என் மீனாட்டை நான் எந்த உண்மையை மறைச்சதே இல்லை, முதல் முறையாக நான் இன்னைக்கு என் பொண்டாட்டிலிருந்து என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மறைக்க போகிறேன்னா அது இந்த விஷயந்தான், கிறிஷுக்காக அப்படின்ட்டு போகிறாங்க. தம்பி அப்படிங்கிறாங்க, நான் தான் மறைக்க போகிறேன்னு சொல்லிட்டேனே, அந்த பாவத்தை நானே வாங்கிக்கிறேன், எல்லாம் உங்கள் பேரனுக்காண்டி போய் தொலையுது அப்படின்ட்டு போகிறாரு. பாத்தியாடி நல்ல பிள்ளையா இருக்குடி, அம்மா அவன் சொல்லாமல் இருக்கணுமா, ஏய் அடிச்சேன் வை, இன்னும் மறுபடியும் பேசாத, அந்த தம்பி சொன்ன மாதிரி நடந்துக்கும், உன்னைய காட்டி கொடுக்காது, ஏன் பொண்டாட்டிக்கிட்டே சொல்ல மாட்டேன்னு போகிறாரு, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பொண்டாட்டிகிட்டே அது எங்கேயோ தான் வேலைக்கு போயிடுச்சு அப்படி இப்படின்னு மழுப்பத்தான் போகிறாங்க. ஏன்னா ரோஹிணி மாட்ட மாட்டாங்கல்ல, இது மீனா பார்த்து இந்த மாதிரி தியாக செம்மலாக ஆக போகிறாங்களா இல்லை முத்து பார்த்து தியாக செம்மலாக ஆக போகிறாங்களா பொறுத்திருந்தான் பார்க்கலாம். ஏன்னா ரோஹிணி மாட்ட மாட்டாங்க, டைரக்டர் மாட்ட விட மாட்டாருங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.